Good morning, students. Today we will discuss about the new chapter, Unit 4, Chapter 11 பார்க்கணும். Chemical Coordination and Integration பார்க்க போகிறோம். ஒரு ஹார்மோன் பார்த்தீங்கன்னா குளோதோன்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. ஒரு ஆன்டி ஏஜிங் ஹார்மோன் சொல்கிறோம். மேக் த பீப்புள் ஸ்மார்ட். மக்கள் மக்களோட அறிவுத்திறனை மேம்படுத்தும். மக்கள் ஸ்மார்ட்டாக வச்சுக்கணும்னு சொல்லலாம். என்ஹான்ஸ் காக்னிட்டிவ் எபிலிட்டி டு லாங்குவேஜ் வாழ்நாளையும் மேம்படுத்துன்னு சொல்லலாம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். While hearing your test mark, some may have anxiety, some may hesitate to hear some may be worried னு சொல்லலாம். ஒரு டெஸ்ட் மார்க் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு பதட்டம் ஏற்படும். சில பேருக்கு மாதிரி வேறு எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய கவலை மாதிரி ஏற்படும். சில பேருக்கு பதட்டம் ஏற்படும். டு நோ த ரீசன் ஃபார் சச் இமீடியட் சேஞ்சஸ். எதனால் இந்த மாதிரி சேஞ்சஸ் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? while seeing any unexpected happenings because bumps சொல்லலாம். டு நோ த ரீசன், அதாவது நான் எதிர்பார்க்க முடியாது நிகழ்ச்சினால நம்ம என்ன செய்வோம், ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, தட் இஸ் ஆல் டியூ டு த பயோகெமிக்கல் சேஞ்சஸ் ஹேப்பிங் இன் அவர் பாடின்னு சொல்லலாம். that are created by the endocrine system. நம்ம endocrine system தான் இந்த மாதிரி ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணுது. the above mentioned biochemical changes due to the hormone adrenal ஹார்மோன் தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறது. அது ஃபைட் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட் பாருங்கள், எண்டோக்ரின் கிளாண்ட் அண்ட் ஹார்மோன்ஸ் பார்க்குறோம். இதில் ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அவர் ஹியூமன் பாடி இஸ் ரெகுலேட்டட் அண்ட் கோஆர்டினேட்டட் பை த பொது நியூரல் அண்ட் எண்டோக்ரின் சிஸ்டம்னால ரிலேட் ஆகிட்டு இருக்குது. இந்த எண்டோக்ரின் சிஸ்டம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் டு எக்ஸைட்னு அர்த்தம். இஸ் கெமிக்கல் மெசஞ்சர்னு சொல்கிறோம். ஏன்னா ரிலீஸ் டு இந்த பிளட் அண்ட் circulate the chemical signal and acts as a specifically certain organ and the tissues is called target organ சொல்லலாம். டார்கெட் டிஷ்யூ சொல்லலாம். இதுக்குன்னு தனியாக ஒரு டக்ட் கிடையாது. என்ன டக்ட்லெஸ் கிளாண்ட் தானே. அதை செக்ரேட் பண்ணக்கூடிய கம்பவுண்டை ஹார்மோன்னு சொல்கிறோம். அந்த ஹார்மோனை நம்ம கெமிக்கல் மெசஞ்சர் அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு டார்கெட் ஏரியாவுக்கு பிளட்டில் டைரெக்டாக செக்ரேட் ஆகி பிளட் மூலமாக அந்த டார்கெட் டிஷ்யூஸ்க்கு அந்த ஹார்மோன் போய் சேர்ந்துடும். போயிட்டு அங்கே அந்த ஃபிசியாலஜியில் போய்ட்டு பார்ப்போம். ஹார்மோன்ஸ் மெனி பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் மே ஸ்பீட் அப் அவர் ஸ்லோ டவுன் ஆர் ஆல்டர் த ஆக்டிவிட்டி ஆஃப் டார்கெட் ஆர்கன். அது என்ன சொன்னால் அங்கே டார்கெட் ஆர்கன் பண்ண பிறகு ஆர்கனை ஸ்பீடப் பண்ணுறதோ ஸ்லோ டவுன் பண்ணுறதோ இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸையும் ஹார்மோன் பார்த்துக்குது. ஹார்மோன் செக்ரேட்டட் டு நாட் ரிமைன் பர்மனெண்ட்லி the blood but converted by the liver into inactivated compound excreted by the kidneys. அது பார்த்திங்கன்னா அது பிளட்டில் ரொம்ப நாடி இருக்காது, கொஞ்சம் நாடி அந்த ஆக்டிவிட்டீஸ் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அது கிட்னி மூலமாக எக்ஸ்கிரீட் ஆகிடும். ஹார்மோன்ஸ் ஆர் கெமிக்கல் மெசஞ்சர் பிகாஸ் தே ஆக்ட் அஸ் ஆர்கானிக் கேட்டலிஸ்ட்ஸ் அண்ட் கோஎன்சைம் டு பெர்ஃபார்ம் த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ன்றது டார்கெட் ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தோம்னா ஹார்மோன்ஸுக்கு இது பார்த்திங்கன்னா அது ஒரு கெமிக்கல் மெசஞ்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆக்டர்ஸிய ஆர்கானிக் கேட்டலிஸ்ட்டாக இருக்குது. அது என்னன்னா அது கோஎன்சைமாகவும் இருக்குது. ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் ஆஃப் த டார்கெட் ஆர்கனுக்கு. டார்கெட் ஆர்கன்ஸ்னு எடுத்துட்டோம்னா கண்டென்ட் ரிசெப்டர் மாலிகுல்ஸ் எய்தர் ஆன் த சர்ஃபேஸ் ஆர் வித்தின் த செல்னு சொல்லலாம். ஆல்தோ டிஃப்ரெண்ட் ஹார்மோன்ஸ் கம் டு கான்டாக்ட் வித் த செல்ஸ், only that cell receptor molecule for specific hormone and physiologically activating சொல்லலாம். A single hormone have multiple effect of single target tissues or different target tissues சொல்லலாம். ஒவ்வொரு ஹார்மோனுக்குமே மல்டிபிள் ரோல் இருக்கும், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அது செய்யும்.
மல்டிபிள் டிஷ்யூஸ்லேயே அது ரோலை செய்யும்னு சொல்லலாம். லொகேஷன் ஆஃப் த வேரியஸ் எண்டோக்ரைன் கிளாண்ட் பாருங்கள். இதுனா ஹைப்போதலாமஸ், pineal gland, pituitary gland, thyroid gland, thymus gland, adrenal gland, pancreas, ovary gonad and testes. Many hormones exhibit the long-term changes like growth, puberty and pregnancy. இது எல்லாத்துக்குமே வந்து நிறைய ஹார்மோன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹார்மோன்ஸ் ஆஃபன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மெனி ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் அட் த சேம் டைம் சொல்லலாம். Serious deficiency of the excess secretion of hormones leads to disorder. ஹார்மோன் லிமிட்டாக செக்ரேட் ஆனால் தான் வந்து அது ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். ஓவராக செக்ரேட் ஆனால் அது இம்பேலன்ஸாக மாதிரி ஒரு டிசார்டரை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். Hormones coordinate the different physical and physiological and mental activities. Maintain the homeostasis. ரொம்போட சமநிலையை வந்து மெயின்டைன் பண்ணுறது இந்த ஹார்மோன் தான். ஹார்மோன்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் வாட்டர் சாலபிள் ப்ரோட்டீன் ஆர் பெப்டைட் ஆர் அமைன் ஆர் ஃபேட் சாலபிள் ஸ்டீராய்டாக இருக்கலாம். நேச்சர் ஆஃப் த ஹார்மோன், வாட்டர் நேச்சர் ஆஃப் த ஹார்மோன் எடுத்தோம்னா தண்ணியில் கரையிறதா இருக்கலாம், பெப்டைடாக இருக்கும், அமைனாக இருக்கும், அல்லது ஃபேட்டில் சாலபிள் ஆகக்கூடிய ஹார்மோனாக இருக்கும். அந்த நேச்சர் ஆஃப் த ஹார்மோன் இதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோமியோஸ்டாசிஸ் பார்க்குறோம். மெயின்டெனன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் இன்டர்னல் என்வரன்மெண்ட் ஆஃப் த பாடி இது டிஃப்ரெண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், ஹியூமன் எண்டோக்ரைன் சிஸ்டம் பார்க்குறோம். அதில் பார்த்தோம்னா there are two glandular system such as exocrine gland and endocrine gland சொல்லலாம். இந்த எக்ஸோக்ரைன் கிளாண்ட்னு எடுத்துட்டோம்னா secrete the enzyme, saliva, sweat, have ductன்னு சொல்லலாம் to carry the substance. அப்போ எக்ஸோக்ரைன்னால ஒரு டக்ட் கிளாண்டு தான், அதுக்கு தேவையான டக்ட் இருக்கும். அது சலைவாவாக இருந்தாலும் சரி, ஸ்வெட்டாக இருந்தாலும் சரி, இந்த டக்ட் மூலமாக அது கேரி பண்ணிட்டு போயிடும். எக்ஸாம்பிள் சலைவர் கிளாண்ட் இருக்கு இல்லையா, சலைவர் கிளாண்ட், கேஸ்ட்ரிக் கிளாண்ட் எல்லாமே எக்ஸாம்பிள் தான். எண்டோக்ரைன் எடுத்துட்டோம்னா இந்த கால்டு டக்ட்லெஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரொடியூஸ் ஹார்மோன் லேக் ஆஃப் டக்ட். டக்ட் எல்லாமே ஹார்மோன் செக்ரேட் பண்ணக்கூடியது. த ரிலீசர் ஹார்மோன் டு சரௌண்டிங் த டிஷ்யூ ஃப்ளூயிட். சுற்றி இருக்கக்கூடிய திசு திரவத்தில் வந்து அதை ஹார்மோன் செக்ரேட் பண்ணும். இந்த ஹார்மோன் சர்க்குலேட் அரவுண்ட் த பாடி ஈவென்ச்சுவலி ரீச் த டார்கெட் ஆர்கன். அது ரத்தத்தில் சுற்றி வந்து டார்கெட் ஆர்கனுக்கு போய் சேர்ந்துடும். எண்டோக்ரைன் கிளாண்ட் பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பிட்யூட்டரி, தைராய்டு, பேராதைராய்டு, பீனியல், adrenal, thymus and also known as exclusive endocrine gland சொல்லலாம். The hypothalamus along with the neural function and also produce hormones and it considers a neuroendocrine gland சொல்லலாம். In addition within several organs, the pancreas, gastrointestinal tract, epithelium, kidney, heart, gonad and placenta இதெல்லாம் சொல்லலாம்னா partial endocrine gland சொல்லலாம். இப்போ கெமிக்கல் நேச்சரில் ஹார்மோன் பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா அமைனாக இருக்கலாம். அமைன்கிறது பார்த்திங்கன்னா என்ன மாதிரி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்திங்கன்னா ஸ்மால் வாட்டர் சாலபிள் டெரிவேட்டிவ் வந்து டைரோசின், டிரிப்டோபான்லேருந்து டெரிவேட்டான ஒரு ஹார்மோனாக இருக்கும். அது எக்ஸாம்பிள்னா அட்ரினலின், நாரட்ரினலின், மெல்டோனின், தைராய்டு ஹார்மோன் இதெல்லாமே வந்து அமைன் டைப்பில் உள்ள ஹார்மோன். அடுத்து ப்ரோட்டீன், பெப்டைட் ஹார்மோன் வாட்டர் சாலபிள் தண்ணியில் கரையக்கூடிய ஹார்மோனாக இருக்கும். எக்ஸாம்பிள் இன்சுலின், குளுக்கான், பிட்யூட்டரி ஹார்மோன் எல்லாமே வாட்டரில் டிசால்வ் ஆகக்கூடிய ஹார்மோன் சொல்லலாம். அடுத்து ஸ்டீராய்டு ஹார்மோன் எடுத்துட்டோம்னா டெரிவேட் ஃப்ரம் கொலஸ்ட்ரால், மோஸ்ட்லி லிப்பிட் சாலபிளாக இருக்கும். அது எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா கார்டிசோல், அல்டோஸ்டீரான், டெஸ்டோஸ்டீரான், ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரான் எல்லாமே ஸ்டீராய்டு ஹார்மோனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம்.
அடுத்து ஹைப்போதலாமஸ் பார்க்குறோம். ஹைப்போதலாமஸ் எடுத்துட்டோம்னா ஹைப்போதலாமஸ் இஸ் ஏ ஸ்மால் கோன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். தட் ப்ரொஜெக்ட் த டவுன்வார்டு ஃப்ரம் த பிரெயின் என்டிங் டு த பிட்யூட்டரி ஸ்லாக்னு சொல்லலாம். இது இன்டர்லிங்க் த போத் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம், ரெண்டுமே அது இன்டர்லிங்க் பண்ணக்கூடியது. த பிட்யூட்டரி கிளாண்ட் இஸ் நோன் அஸ் மாஸ்டர் எண்டோக்ரைன் கிளாண்ட்னு சொல்லலாம். தட் கண்ட்ரோல் அதர் எண்டோக்ரைன் கிளாண்ட், அடுத்த மற்ற எல்லாத்தையும் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்கனால மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்கிறோம் பிட்யூட்டரியை. பட் இட் நவ் டர்ன் கண்ட்ரோல் போய் ஹைப்போதலாமஸ். அப்படி அந்த பிட்யூட்டரியே வந்து ஹைப்போதலாமஸ் கண்ட்ரோலில் தான் போயிருக்கு. ஸோ ஹைப்போதலாமஸ் கண்டெயின் குரூப் ஆஃப் நியூரோ செக்ரட்டரி செல்ஸ் அண்ட் இட் ப்ரொடியூஸ் த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லலாம், விச் இஸ் ரெகுலேட் த செக்ரேஷன் ஆஃப் பிட்யூட்டரி கிளாண்ட். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்போதலாமஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நிறைய நியூரோ செக்ரட்டரி செல்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து என்ன செக்ரேட் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் பை ஹைப்போதலாமஸ் ஆக்டஸ் எய்தர் ஆர் ரிலீசிங் ஹார்மோன் ஆஸ் அ இன்ஹிபிட்டரி ஹார்மோன் சொல்லலாம். இந்த பேசல் ரீஜன் ஆஃப் த பிரெயின் மொழியோட அடிப்படை சொல்லலாம். இந்த ஹைப்போதலாமிக் ஹைப்போபைசல் போர்ஷன் பிளட் வெசல் அண்ட் ஹைப்போதலாமஸ் அண்ட் ஆன்டீரியர் பிட்யூட்டரின்னு சொல்லலாம். ஹைப்போபைசல் போட்ட பிளட் வெசல் போட்டிருக்கல பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன செய்யுது ஹைப்போதலாமஸ் கிடையாது, ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஜாயின் பண்ணுது. இது அதாவது ஹைப்போதலாமிக் ஹார்மோன் டு கண்ட்ரோல் த ஆன்டீரியர் பிட்யூட்டரி செக்ரேஷன் சொல்லலாம். இந்த போஸ்டீரியர் பிட்யூட்டரி இருக்கு இல்லையா, அது வந்து கனெக்ட் ஆகுது உடனே ஹைப்போதலாமஸோட. பட் நெர்வ் பண்ணுற பேர் என்னது ஹைப்போதலாமிக் ஹைப்போபைசல் ஆக்சிஸ் சொல்கிறோம். அது என்ன பண்ண ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா நர்வ் சிக்னல் அண்ட் கண்ட்ரோல் த போஸ்டீரியர் பிட்யூட்டரி செக்ரேஷனை அதை கண்ட்ரோல் பண்ணும். அது ஹைப்போதலாமஸ் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் த ஹோமியோஸ்டாசிஸை மெயின்டைன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பிளட் ப்ரெஷர், பாடி டெம்பரேச்சர், கார்டியோவாஸ்குலர் ஃப்ளூயிட் அண்டு எலக்ட்ரோலைட், பாடி பேலன்ஸ் எல்லாத்தையுமே அது மெயின்டைன் பண்ணிடும் ஹைப்போதலாமஸ். as a part of the limbic system influence of the various emotional response அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து இன் மெமாஸ் ரோல் ஆஃப் பார்ட்ஸ் இன்டர்மீடியா இஸ் இன்சிக்னிஃபிகண்ட். ஏன்னா பட் அதர் வெர்டபிரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் செக்ரேட் பண்ணிடும். அது பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஹெச்சிலோட மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இன்க்ரீஸ் த பிக்மெண்டேஷன் ஆஃப் ஸ்கின், தோலில் நிறம் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். மேஜர் ஹைப்போதலாமிக் ஹார்மோன்ஸ் பார்க்கலாம், அந்த ஃபங்க்ஷன்ஸை. ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், தைரோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் பார்க்குறோம். அது என்ன செய்யும் ஸ்டிமுலேட் செக்ரேஷன் ஆஃப் டிஎஸ்ஹெச்னு சொல்லலாம். அடுத்து கொனோடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் எடுத்துட்டோம்னா ஸ்டிமுலேட் செக்ரேஷன் ஆஃப் எஃப்எஸ்ஹெச்னு சொல்லலாம். அடுத்து கார்டிகோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன் வந்து ஸ்டிமுலேட் செக்ரேஷன் ஆஃப் எஸ்டிஹெச். அடுத்து க்ரோத் ஹார்மோன் ரிலீசிங் ஹார்மோன் பார்த்தோம்னா ஸ்டிமுலேட் த செக்ரேஷன் ஆஃப் ஜிஹெச், க்ரோத் ஹார்மோனோட செக்ரேஷனை ஸ்டிமுலேட் பண்ணுறது தான். அடுத்து ப்ரோலாக்டின் ரிலீசிங் ஹார்மோன் எடுத்துட்டோம்னா ஸ்டிமுலேட் த செக்ரேஷன் ஆஃப் ப்ரோலாக்டின். அடுத்து லூட்டேசிங் ஹார்மோன் எடுத்துட்டோம்னா ரிலீசிங் ஹார்மோன் பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேட் த செக்ரேஷன் ஆஃப் எல்ஹெச்னு சொல்லலாம். அடுத்து எம்எஸ்ஹெச் ரிலீசிங் ஹார்மோன் எடுத்தோம்னா ஸ்டிமுலேட் த செக்ரேஷன் ஆஃப் எம்எஸ்ஹெச். க்ரோத் ஹார்மோன் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா இன்ஹிபிட் செக்ரேஷன் ஆஃப் ஜிஹெச். க்ரோத் ஹார்மோனை இன்ஹிபிட் செக்ரேஷனை சப்ரஸ் பண்ணிடும், இன்ஹிபிட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ப்ரோலாக்டின் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன் எடுத்துட்டோம்னா இன்ஹிபிட் செக்ரேஷன் ஆஃப் ப்ரோலாக்டின். அந்த எம்எஸ்ஹெச் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன் எடுத்தோம்னா இன்ஹிபிட் த செக்ரேஷன் ஆஃப் எம்எஸ்ஹெச் சொல்லலாம்.
ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட் அண்ட் ஆர் ஹைப்போபைசிஸ் பார்க்குறோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.